நீ பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணவே இல்லையா? என்ன பண்ணிட்டு இருந்த? சீக்கிரம் ரெடி பண்ணி எல்லாரும் வர நேரமாச்சு. யாருமா வர போறாங்க? கௌதம் அண்ணன் இல்ல, பிரீத்தி இல்ல, அப்புறம் ஐயா ஐயா வேற. அது பிரியாணியும் இல்ல. அது என்னன்னா எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டாரு. அப்புறம் யார் வர போறாங்க? எங்களை பார்த்தா உனக்கு பூதம் மாதிரி தெரியுதா? இங்க நான் ஒருத்தன் இருக்கேன்ல, எங்களால பசியை தாங்கிக்க முடியாது. போய் டிஃபன் ரெடி பண்ணு, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். எனக்கு ரொம்ப பசிக்குது. எந்த வீட்டை காப்பாத்துறதுக்காக நான் இத்தனை வருஷம் முயற்சி பண்ணணும், அதே வீடு இப்போ என் கண்ணு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமா உடைஞ்சுக்கிட்டு இருக்க. என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. நான் வாயை திறக்கிறதுனால இப்படியெல்லாம் நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அப்ப நான் பேசியிருக்கவே மாட்டேன் மாமா. எவ்வளவு நம்பிக்கையோட நான் இந்த வீட்டை அலங்கரிச்சு வச்சிருந்தேன். ஆனா இன்னைக்கு வாங்க சந்தோஷ், நீங்களா? இது நடக்க வேண்டியதுதான் தேவயானி மேடம். வாழ்க்கையில எப்பவும் எந்த பொருளா இருந்தாலும் ஒரே மாதிரி இருக்காது. நேரமோ சூழ்நிலையோ இல்லைன்னா நாமளோ. அண்ட் பிலீவ் மீ, சேஞ்ச் இஸ் ஆல்வேஸ் ஃபார் தி பெட்டர். இதுதான் சேஞ்சுன்னு சொல்வாங்களா? இது என்னோட வாழ்க்கையில இருந்து எல்லாத்தையும் பறிச்சுட்டு போயிடுச்சு. இந்த வீட்டோட மானம் மரியாதை எல்லாத்தையுமே. இந்த வீட்டுல எனக்கு இருந்த சொந்தங்கள் எல்லாம் இப்ப என்ன விட்டு போயிட்டாங்க. முக்கியமா எனக்கு பெரிய பலமா இருந்த என் பிரியா, அவளும் என்ன விட்டுட்டு போயிட்டா. ரிலாக்ஸ் தேவயானி மேடம், அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஆதித்யாக்கும் தான் ஒருத்தர் விட்டு ஒருத்தர் பிரிஞ்சு இருந்தாதான் அவங்களுக்குள்ள எவ்வளவு அன்பு இருக்குன்னு அவங்களால புரிஞ்சுக்க முடியும். நீ ரொம்ப சரியா சொன்ன கண்ணா. இதைதான் நானும் தேவயானிக்கு புரிய வச்சுக்கிட்டு இருந்தேன். இது புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நடக்கிற பிரச்சனை, அவங்களே புரிஞ்சுக்குவாங்கன்னு. நீ தலையிட வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப சரியா சொன்னீங்க. நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த சேஞ்சை நீங்க முழுசா அக்செப்ட் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணுங்க. சொல்றதுக்கும் செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு சந்தோஷ். நான் ஒரு அம்மாங்கிற விஷயத்தை நீங்க மறந்துடாதீங்க. என் குழந்தைங்க வேதனையில இருக்கும்போது என்னோட இந்த புது வாழ்க்கைய என்னால எப்படி செலிப்ரேட் பண்ண முடியும்? நான் ஒன்னும் உங்களை பார்ட்டியா கொண்டாட சொல்லலையே. நான் சொல்ல வரதெல்லாம் ஒண்ணுதான். தேவயானி மேல மிஸ்டர் பிரேமானந்தோட பாரத்தை போட்டு அழுத்தாதீங்க. இன்னில இருந்து உங்க பேரு வெறும் தேவயானி மட்டும்தான். கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு இருந்த பேரு. அப்புறம் எனக்கு வெறும் தேவயானி தான், இஃப் யூ டோன்ட் மைண்ட். ஆக்சுவலி உங்க கேஸை பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணலான்னு வந்தேன். உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஃபைல்ல இருக்கிற பேப்பர்ஸ்ல சைன் வேணும். அது மட்டும் இல்ல, இதுக்கப்புறமா மிஸ்டர் பிரேமானந்துக்கு எதிராக நாம ஹானஸ்டேஷன் அண்ட் அட்டெம்ப்ட் மர்டருக்கான கேஸ் ஃபைல் பண்ண போறோம். Thank you. I'll take you a leave now. பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டுட்டே போலாம். Sure. In fact, I would love that. போலாமா? வாங்க. Come. I forgot to inform you. 7ஆம் தேதி டான்ஸ் காம்படிஷன் இருக்கு. அதுல நீங்க தான் என்னோட பார்ட்னர். நான் இல்ல சந்தோஷ், இந்த நேரத்துல இதை என்னால பண்ண முடியாது. இல்ல நான் ஒன்னும் கேட்கல, உங்கள்ட்ட சொல்றேன். நான் உங்க பேரை ஆல்ரெடி கொடுத்துட்டேன். You have to do it. சரி, எனக்காக வேண்டாம், உங்களுக்காக பண்ணுங்க. டான்ஸ்ன்றது ஒரு எக்ஸ்பிரஷன் நினைக்கிற அந்த தேவயானிக்காக பண்ணுங்க. இது ஒரு எஸ்கேப். ஆதித்யா, என்ன அடிச்சிடாத. நான் இங்க கேஸ் டிஸ்கஸ் பண்றதுக்காக வந்திருக்கேன். என்ன எஸ்கே சார், நீங்க என்ன நோஸ் கட் பண்றீங்களா? I'm really sorry for everything happened. Come relax man, I was just pulling your leg. Come sit, join us for breakfast. தேவயானி, சொல்லுங்க மாமா.
நான் நாளைக்கு காலையில் பஸ்ஸுக்கு பத்ரிநாத் யாத்திரைக்கு போக போகிறேன். நீ கவலைப்படாத, நான் 10-15 நாளில் திரும்பி வந்துடுவேன். ஏன் மாமா, என்னாச்சு? திடீர்னு எதுக்காக நீங்க? அது ஒன்றும் இல்லை, நம்ம பசங்களோட நம்ம குடும்பத்தோட நன்மைக்காக தான், வேற ஒன்றும் இல்லை.